ரேவதிக்கும் மலருக்கும் இடையில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவங்க நாத்தனார், அண்ணி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. ரேவதி மேலே நம்ம மலருக்கு அவ்வளோ பாசம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. கூட பொருந்த பொறுப்பு மாதிரி. அது தங்கராஜுக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் கையும் களவுமா அவங்க மாட்டினதே கிடையாது. இப்போது இவங்க 3 பேரும் ஒரு குரூப் ஆரம்பிச்சதுலேருந்து அதிகமாக சேட் பண்ணுறாங்க. யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டால் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்டோட நேமை சொல்கிறாங்க. ஃபோனை காமிக்க சொன்னால் ரேவதி அவாய்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு அந்த ஃபோனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம தங்கராஜுக்கு அது ரொம்ப மைண்டை போட்டு உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போது நம்ம ரேவதி மலர்கிட்ட தான் பேசுகிறாங்க. அதுவும் மதியை ஒசத்தியாக பேசுகிறாங்க. ஏன்னா மதி அந்த வீட்டுக்கு சரியான மருமக. நம்ம 2 பேருமே அந்த வீட்டில் சர்வை பண்ண முடியாது. மதி ரொம்ப ஈஸியாக எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணிடுவா. அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏற்கனவே ரேவதி கிட்ட நிறைய விஷயங்களை மதி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு தங்கராஜ். ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் மதியை ரொம்ப ஒசத்தியாக பேசுறது, மதி தான் கரெக்டுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் யோசிச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காரு. சோகத்துக்கு காரணம் அவகிட்ட ஃபோனை கேட்டால் கொடுக்க மாட்டா. எப்படி நம்ம இதை சரி பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ ரேவதி வராங்க. என்னாச்சுங்க, போய் தூங்கலையா அப்படின்னு. ஏன் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. என்ன ஃபோன் பேசுகிற வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த நேரத்தில் யார் என் கூட ஃபோன் பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாங்க? பொம்பளைங்க அப்படின்னாலே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, புருஷனை பார்த்துக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவங்களால எல்லாம் நைட் டைமில் ஃபோன் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபோன் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே புருஷனும் மாமியார் குடும்பமும் கொடுமைப்படுத்துறது தான் காரணம்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுமைப்படுத்தினா அதுதான் காரணம், வேற என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்போ உனக்கு அப்படின்னு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீங்கள் தான் என்னை ராஜாத்தி மாதிரி பார்த்துக்கிறீங்க, நான் ஏன் ஃப்ரீயாக இல்லாமல் இருக்க போகிறேன்? இதோ வேலையெல்லாம் முடிஞ்சது. கிச்சனில் சும்மா காலையில் என்னால் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது. நைட்லேயே கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா காலையில் ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் நானாக விருப்பப்பட்டு செய்கிறது தான் அப்படின்றாங்க. நிஜமாவே நீ விருப்பப்பட்டு தான் செய்கிறியா? ஏண்டி, உனக்கு உன் புருஷனுக்கு உன் பிள்ளைங்களுக்காக நீ சமைக்கிறது, அதுக்காக வேலைகளை செய்கிறது எல்லாமா பாரமாக நினைப்ப அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்போங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு. நீ உங்கள் அண்ணிக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ, எப்போ பேசினதை கேட்டாரோ தெரியலையே அப்படின்னு ரேவதி உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க. என்ன ஆஃப் ஆயிட்ட அப்படின்னு. இல்லைங்க, நிறையா பேசுகிறேன் அன்னி கூட, எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு. பார்த்தியா, உன் வாயாலேயே மாட்டிக்கிட்ட அப்படின்றாங்க. என்னது வாயாலேயே மாட்டிக்கிட்டேனா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ உன் அன்னி கூட பேசுனியான்னு கேட்டால் இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன்னு சொல்வேன். இப்போ பார்த்தியா உன் வாயிலே வர வச்சுட்டேன் அப்படின்றாங்க. உங்கள் அன்னி கூட பேசிட்டு இருந்ததை கேட்டேன்னு தான் சொன்னீங்க. இல்லையே, எப்போ பேசினதை கேட்டிங்கன்னு நானே தானேங்க சொன்னேன் அப்படின்றாங்க. சரி விடு, அப்படி என்ன நான் புத்திசாலின்னு ஒத்துக்குவா போகிறேன் அப்படின்றாரு. இல்லைங்க, நீங்கள் ரொம்ப புத்திசாலி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் தூங்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு தங்கராஜ் போய் படுக்கிறாரு. ஆனால் அவருக்கு தூக்கமே வரல. ரேவதி கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மலருக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ நைட்டு வேலையை மட்டும் நம்மளால் ஸ்கிப் பண்ணவே முடியாதுல்ல அப்படின்றாங்க. நானாக சமைக்கும் போது எல்லாம் அப்பப்பவே நீட்டாக எடுத்து வச்சுடுவேன். இன்னைக்கு ஸ்ருதியும் மதியம் தான் சமைச்சாங்களா, அதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, நாங்கள் இப்போவே முடிச்சு வச்சாதான் காலையில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வேலை தான் எல்லா பொம்பளைங்களுக்கும் போல இருக்குது. ஆனால் மதி பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக இருக்கால அப்படின்றாங்க. மதி மட்டும் ஜாலியாக இல்லை, மதி கூட இருக்கிறவங்களையும் ஜாலியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறா. யாருக்கும் அடிமை கிடையாது, எல்லாரும் சமம்னு நினைக்கிறா. அது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ரேவதி அப்படின்றாங்க. நம்ம வீட்டு ஆளுங்களையா சொல்கிறீங்க? முக்கியமாக என் புருஷனும் உங்கள் மாமியார் மாமனாரும் தான் ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின்றாங்க மலர். சரி அங்கே எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, காதில் விழுக போகுது யாருக்காவது அப்படின்றாங்க. இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது வேலை வருமே, ஜீரக தண்ணி வச்சு கொடு, வெண்ணி வச்சு கொடு அப்படின்றாங்க. தெரியல, அவங்க 2 பேரும் சாப்பிடும்போதே ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு நினச்சேன். யாரும் எதுவும் பேசல, எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு நல்லா இருந்திருக்குமோ என்னமோன்னு. நல்லா தான் சமைக்கிறா மதி, நம்ம அளவுக்கு இல்லாட்டினாலும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு இது பழகிட்டதுனால அவங்களுக்கு அது பிடிக்காம இருக்குது. மற்றபடி மதி ஹர்ட் ஆகுறா தெரியுமா அப்படின்றாங்க மலர். பரவாயில்ல, அது நீங்கள் சமைச்சதுன்னு சொல்லிடுங்க, மதி சமைச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை, நீ கூட இப்போல்லாம் சூப்பராக ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்றாங்க.
அவங்களுக்கு மதிய குறை சொல்லணும்னு தான் முக்கியமே. மற்றபடி சாப்பாடெல்லாம் விஷயம் இல்லை. கண்டிப்பாக அதை நீங்கள் சமைச்சிங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். இனிமேல் நான் அதையே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு. டெய்லி மதி கூட வாக்கிங் போங்க அண்ணி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுன்னு தோணுதோ அது எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்கள சமாளிச்சுட்டு போக கற்றுக்கோங்க. யாரு கூடயும் சண்டையும் வேண்டாம், அதே மாதிரி நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்காமையும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம மலரும் ரேவதியும் மறுபடியும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மதி லைனில் வராங்க. என்ன மதி இந்த நேரத்தில் தூங்காமல் இப்போ ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு மதி கிட்ட பேசுகிறாங்க. நான் கிச்சனுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வராங்க. என்ன நீ தூங்காமல் இருந்தியா அப்படின்னு. உங்கள் தம்பி தூங்கிட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சது, ஜாப் அப்ளை பண்ணிட்டுருக்கேன்னு. ஏன் மதி வேலைக்கு போய் ஆகணும்னு யோசிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க மலர். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நீ வேலைக்கு போகாமல் என் கூட இருந்துட மாட்டியான்னு தோணுது, அதுக்காக நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அப்படி நான் நினைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. நீங்களுமே வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க. உடனே மலர் சிரிச்சிடுறாங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை நான் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறியே, அதான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்றாங்க. ஏன் உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசை இல்லையா, உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல மதி. ஆக்சுவலாக எனக்கு வேலைக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சூப்பராக ஹேண்ட்பேக்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே வெளி உலகத்தை பார்த்து பறந்து போகணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் இதுக்கு மேலே நடக்குமா அப்படின்னு. உங்களுக்கும் எனக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காது, நம்ம 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான், பேசாமல் நீங்களும் லெக்சர் ஆகிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் உன் அளவுக்கு படிச்சிருக்கணும்ல அப்படின்னு. சரி ஸ்கூல் டீச்சர் ஆகிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கும் தான் அப்படின்னு. நான்லாம் அது ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்குறாங்க மதி. நான் தயார் தான். வீட்டில் அப்படின்னு. வீட்டை விடுங்க, அதை சமாளிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிறது தான் கஷ்டம். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவங்க நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி ஆயிடுவாங்க. அவங்கள யாரையும் மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும். அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கணும். மற்றபடி அவங்களுக்கு என்ன வேணும், ஏன் நம்ம சந்தோஷத்தில் அவங்க தலையிட போகிறாங்க அப்படின்னு. தலையிடுவாங்க அப்படின்றாங்க ரேவதி. தலையிடட்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க மதி. ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி எனக்கும் என் புருஷனை ஹேண்டில் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு ரேவதி சிரிக்கிறாங்க. உங்களுக்கும் விருப்பமா அப்படின்னு. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை அப்படின்றாங்க. சரி பார்த்துக்கலாம். நீங்கள் 2 பேருக்கும் ஒத்து போனதுக்கு காரணமே 2 பேருமே ஒரு சிலந்தி வேலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஆசை தான், வெளியில் போகணும், நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், 4 இடத்துக்கு போகணும் வரணும்லாம். ஆனால் அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமான்னு நாங்கள் ஏக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. சரி கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லாத்தையுமே நான் மாற்றுறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அப்படி மட்டும் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, செம்ம ஜாலியாக இருக்கும்னு. தங்கராஜை பற்றி வேற பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை பற்றியெல்லாம் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லவும் போகிறதில்ல, நம்ம குரூப் ஆரம்பிச்சதை பற்றிலாம் ரேவதியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாக்கியராஜை பற்றி நம்ம மலர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி மதியெல்லாம் சிரித்தாலும் என் அண்ணனை டேமேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் போகுது. சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போய் படுக்கிறேன், அவர் முன்னையே போயிட்டாரு தூங்குறதுக்குன்னு. ஆனால் தங்கராஜ் தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருக்காரு. எப்போ வரான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலரும் ரூமுக்கு போகிறாங்க. மதி கொஞ்சம் நேரம் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்துட்டு ஃபோனை நோண்டுறாங்க. ஏதோ ஜாப் ரிலேட்டடாக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயே படுத்துடுறாங்க, ரூம்க்கே போகலை. மலர் வந்து உள்ளே போய் பாக்கியராஜ் கிட்ட இதை பற்றி பேசலான்னு நினச்சா அவர் நல்லா தூங்கிட்டாரு அப்படின்ட்டு அமைதியாக படுக்கிறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு, என்ன இவ்வளோ நேரம் பயங்கரமாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க போல இருக்கு அப்படின்னு. கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தண்ணி குடிக்க வந்தேன், அப்போ நீயும் மதியம் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க ஃபோனில், ரேவதி கூட பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சது, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சேன் பாக்கியராஜ் அப்படின்றாங்க. இல்லை நான் தூங்கலை, நீ வருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்றாங்க நம்ம பாக்கியராஜ். இல்லை அங்கே பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் எனக்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு அவர் போகிறாரு. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே ரேவதி மதி மலர்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த வாய்ஸ் நோட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் கேட்கும்போது பாக்கியராஜ் பற்றி மலர் பேசினதெல்லாம் லைனாக ப்ளே ஆகிட்டுருக்கு. அது வந்து ஃபோனை கொடுன்னு வாங்குறாரு. ஆனால் என் ஃபோனை எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு மலர் ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில் மதிக்கிட்ட போய் பாக்கியராஜ் கேட்குறாரு, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எப்படியும் உன் ஃபோன்லேயும் இருக்கும் இல்லைப்பா, அதை ப்ளே பண்ணி காட்டுப்பா அப்படின்னு கேட்கும்போது மலர் வந்துடுறாங்க. என்ன நடக்குது பாக்கியராஜிங்க அப்படின்னு. நீ தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்ட, அதான் மதிக்கிட்ட கேட்டுட்ருக்கேன்னு.
அதெல்லாம் நீங்கள் எப்பவும் தெரிஞ்சுக்க முடியாது. அது எங்களோட ப்ரைவசி பிளேஸ். அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? போங்க இங்கேருந்து அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவரையும் தங்கராஜையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வராங்க. அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க. அவங்க முன்னாடி எதையும் காமிச்சிக்கிறது இல்லை. காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு மதி கேட்குறாங்க. நீ போடுற காஃபியை யார் குடிக்கிறது அப்படின்னு. நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே, காஃபி சாப்பிட்றீங்களான்னு மட்டும் தானே கேட்டேன் அப்படின்றாங்க. மதிக்கு சரியான குசும்பு தான் அப்படின்னு மலர் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை நான் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன், நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், அதுதான் சும்மா கேட்டிருப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக அப்படின்றாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்றாங்க. உன்னால் திருப்பி பேசாமல் இருக்கவே முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. பழகிருச்சுங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாயிலேருந்து சாரிங்கிற வார்த்தையெல்லாம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. தப்புனா சாரி கேட்கணும், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் பேசியிருக்கேன் அதனால சாரி கேட்குறேன் அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் ஏன் சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. மதி சேரை தள்ளி போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, உங்களுக்கே தெரியும் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு, தப்பெல்லாம் உங்கள் மேலே தான், ஆனால் மற்றவங்க எல்லோரும் முன்னாடியும் அழுது நெஞ்சு வலின்னு ட்ராமா பண்ணி சிம்பத்தி க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களது சரின்னு ஆயிடுச்சு. பட் எனக்கு அதுக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, போக போக அதுவும் என்னோட மருமக கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. மதிக்கிட்ட இன்னைக்கு அத்தை மாட்டிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு மலர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. நீ என்ன ட்ராமா பண்ணன்னு சொல்கிறியா அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, வேணா விடுங்க, நான் எதுவும் பேச விரும்பலை, கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டையும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வெளியே போய் உட்காந்துக்கிறேன் டிவி கிட்ட அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. தெரிச்சு ஓட விடுற போல இருக்கே அப்படின்னுட்டு இருக்காங்க மலர். திடீர்னு நம்ம தங்கராஜும் ரேவதியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் இந்த நேரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும்ன்ட்டு. நம்ம மலர் வெளியே போய் பார்க்கலான்ட்டு கிளம்புனா, நீங்கள் போகாதீங்க, உடனே அதை பண்ணு இதை பண்ணுன்னு உங்களுக்கு ஒரு மெனு கொடுத்துருவாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், என்கிட்ட அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மதி போய் பார்த்தா ரேவதியோட முகம் ஒரு மாதிரி வீக்கமாக இருக்குது. எதனால் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கையில் ஒரு இடத்துல கட்டு போட்டிருக்காங்க. ஏதோ அடிபட்டிருக்கு போல், ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும், இல்லை ஏதாவது ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருப்பாங்களா, அது கூட முகத்தில் இவ்வளோ பெரிய வீக்கம் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உள்ளே போய் மலர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் எதனால், ஒருவேளை சண்டை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு. அப்போது நம்ம தங்கராஜ் இருந்துட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் சண்டை, அவளை நான் அடிச்சிட்டேன், இதோ இங்கே பாருங்கள் கையில் முகத்துலலாம் காயம், காலில் கூட ஒரு இடத்துல காயம் இருக்குது, நான் எதுக்காக அடித்தேன் அப்படிங்கிறத அவளாக சொல்கிறாளா பாருங்கள், இல்லைனா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுங்க, பட் என்ன இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும், ஈவினிங் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது, கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்றாரு நம்ம ராகவன். என்னம்மாம்மா ஆம்பளைங்க பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கக்கூடாதா என்ன, புருஷன் அடித்து பொண்டாட்டி வாங்குறதுல என்னமாமா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவன் எதுவுமே பேசாமல் அமைதியாகிடுறாங்க. அப்படி என்ன சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அத்தை அது உங்கள் பொண்ணே சொல்லுவா, தோ இங்கே டீ கடை வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. டீ கடை வரைக்கும் போகிறேன்னு சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு அவர் தம் அடிக்க போகிறாரு அப்படின்னு சுரேஷ்க்கு. மாமா நானும் வரேன் அப்படின்றாரு. வாடா நானே உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்போது ரேவதி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்ம மலர் வந்து, ரேவதி என்ன ஆச்சு, எதுக்கு முகமெல்லாம் வீங்கி கிடக்கு, கையில் காலில் எல்லாம் காயும், எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா அப்படின்னு. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு அடிச்சேன்னு. அப்புறம் கீழே விழுந்துட்டியான்னு கேட்டா அப்படின்றாங்க. எப்படி அடித்தா இந்த மாதிரிலாம் காயம் வரும் அப்படின்னு மலர் கோவமாக கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு புருஷ பொண்டாட்டி சண்டை கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும், என்ன ஏதுன்னெலாம் கேட்டுட்ருக்க வேண்டாம், விருப்பம் இருந்தால் அவளே சொல்லட்டும், அவள் மேலே தப்பு இல்லைன்னா அவளே சொல்லியிருப்பா இல்லை அப்படின்றாங்க. உங்களால் தான் எல்லா பிரச்சனையும், நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த மனுஷன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சமாவது நம்ம பொண்ணு என்ன இருந்தாலும் அந்த வீட்டில் நம்ம கட்டி கொடுத்துட்டோங்கிறதுக்காக கேட்காம இருக்க முடியாதுன்னு அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிங்களா? நீங்கள் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு கோபம் வராதா? நீங்கள் நிஜமாவே என்ன பெற்றீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேற எங்கேயாவதோ தத்து எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு அவ்வளோ கோவப்படுறாங்க ரேவதி. அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு, நான் கேட்குறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்றாங்க லக்ஷ்மி. ஆமாம் கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க அப்படின்றாங்க. கேட்குறமோ இல்லையோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு முதல்ல அப்படின்றாங்க மலர். அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் நான் அப்புறம் மதி 3 பேரும் குரூப் சேட் பண்ணுறோம்ல, அது அவருக்கு பிடிக்கலை, அதை பற்றி கேட்டார், என் பெர்மிஷன் இல்லாமல் என் ஃபோனை எடுத்தார், அதனால தான் கோவம் வந்து நான் அவர்கிட்ட சத்தம் போட்டேன், அதனாலே நான் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பேசுகிறதுக்கு இல்லாமல் அடிப்பார் அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. இதுதான்ப்பா நடந்துச்சு, இதில் என்னப்பா தப்பு இருக்குது, என் வீட்டில் என் தம்பி பொண்டாட்டிக்கிட்டையும் என் அண்ணன் ஒய்ஃப்கிட்டையும் நான் பேசக்கூடாதா என்ன, ஏன் அன்னிக்கிட்டையும் மதிக்கிட்டையும் பேசுறதில்ல, அவருக்கு என்ன பிரச்சனை, நான் வேற யார்கிட்ட பேச போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினா கூட அவர் கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லி நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன், இப்போ எதுக்காக என்ன அடிக்கணும், நீங்க அவர் வந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க தங்கராஜும் சுரேஷும் கடையில நின்று பேசிட்டு இருக்கும்போது, அதாவது டீ கடையில நின்று பேசிட்டு இருக்கும்போது அவங்க டீ கூட குடிக்கல, தம்மு தான் அடிச்சிட்டு இருக்காங்க.
அப்போது நம்ம தங்கராஜ் கிட்ட சுரேஷ் கேட்குறாங்க, காயம் ஆகுற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க அப்படின்னா பெருசாக ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது. என் அக்காங்கிறதுக்காகவே நான் கேட்கல. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு தானே மாமா அப்படின்னு. ஓ நீ போலீஸில் அதனால அப்படி தான் பேசுவ, ஆனால் நீயே உன் பொண்டாட்டி அடிச்சியடா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அக்கா பேசினாலாம் என்ன, ரொம்ப சாஃப்டாச்சே அக்கா அப்படின்னு. நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க, அவள் சாஃப்டாக இருப்பாளோ எப்படி இருப்பாளோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் நான் பேச வந்ததை உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். எப்படியும் அவள் பாயிண்ட் சைடில் இருக்கிறத தான் பேசுவா. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதுதான் நடந்துச்சு. அவள் அடிக்கடி ஃபோனில் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தா. என்ன முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டா, இப்போ அடிக்கடி யார் கூடவோ சேட் பண்ணிகிட்டே இருக்காளேன்னு கேட்டப்போ அவள் ஃப்ரெண்டு கூட பேசுகிறேன்னு சொன்னான். திரும்ப திரும்ப அதே நடந்துச்சு. செக் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனை எடுத்தா லாக் பண்ணி வச்சுருந்தா. லாக் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி அவளோட ப்ரைவசி அதுன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் ஏன் முன்னாடியே என்னை பற்றி உன் அண்ணிக்கிட்ட உன் பொண்டாட்டிக்கிட்டெல்லாம் ரொம்ப மோசமான ஆள், கரடு முறான ஆள் அப்படின்லாம் சொல்கிறா. இதெல்லாம் எப்படிடா நான் ஏற்றுக்கிறதுன்னு. என்ன மாமா அப்படி அவள் சொன்னான்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க? உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கா அக்கா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கான ப்ரூஃப் நான் காமிச்சிட்டேன்னா அப்படின்றாங்க. ப்ரூஃப் காமிச்சா எதுவுமே மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அவள் பேசினாடா அப்படின்னு. அப்படி என்ன மாமா பேசிட்டா அப்படின்னு. இப்போ தானடா சொன்னேன் அப்படின்றாரு. சரிங்க மாமா, அக்கா அப்படி பேசியிருக்க மாட்டான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ கோவத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இல்லை வேறு யாரை பற்றியோ பேசினதை நீங்கள் உங்களை பற்றி பேசினதா நினச்சிக்கிட்டீங்க. என்னால் அப்படி தான் யோசிக்க முடியுது. நீங்கள் ஏதோ அவங்க பேசுனதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதை காட்டுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நான் என் அக்கா கிட்ட பேசுகிறேன், வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்றாங்க. சரி ஓகேவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி வராங்க. ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதியோட ஃபோனை வாங்கி அதில் இருக்கிற எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதை டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரேவதி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது அவரோட ஃபோனுக்கும் அனுப்பி வச்சுருக்காரு. டெலிட் பண்ணால் இன்னுமே தப்பாக போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்களும் டெலிட் பண்ணலை. அதில் பாக்கியராஜ் பற்றி என்ன பேசியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பற்றி என்ன பேசியிருக்காங்க, தங்கராஜை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னு எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க எல்லாருமே. என்ன ரேவதி இதெல்லாம் அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. அண்ணா அதெல்லாம் சும்மா பேசினதுண்ணா, எங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறோம். ஏன் நீங்கள் எங்களை பற்றி எல்லாம் எதுவுமே பேச மாட்டீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எங்களை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. என் ஒய்ஃப் அப்படி கேட்குறா இப்படி கேட்குறா, என் அம்மா இப்படி என் அப்பா இப்படின்னு. நாங்கள் அவங்கவுங்க ஹஸ்பண்டை பற்றி பேசிக்கிட்டோம். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு. வாயை மூடு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இவ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்பத்துலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் வேற ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. ரேவதியை எதுவுமே கேட்காம இருக்கவே முடியல. அதுக்காக எல்லாம் போய் இப்படி அடிக்கிறதா அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் கேட்குறாரு. பிரச்சனையே உன்னால தான், நீ எதுவும் பேசாத அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம ராகவன். நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு பாக்கியராஜ். நீ உன் பொண்டாட்டிக்கு கொடுத்த இடம் தான் இங்கே வந்து நிற்குது. அவள் இஷ்டப்படி விட்டல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா மதி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டில் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. மதி வந்ததுக்கப்புறம் மதி மாதிரியே மலர் மாற ஆரம்பித்தா. நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த வீட்டில் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் யோசிச்சு பாரு, மாப்பிள்ளை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய இடம், என்ன இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு அவங்க பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் இருக்கணும். மதிக்கிட்ட மலர்கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்க வீட்லேயும் ரேவதிக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துக்க வேண்டியது தானே. தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நம்ம குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வர்றதே இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்றாங்க. அப்போ தான் பாக்கியராஜ் சொல்கிறாரு, இல்லைப்பா அதுக்கு முன்னையுமே பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துச்சு. பேசுகிறதுக்கோ எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கோ யாரும் இல்லை. நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க, ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது எங்களுக்கு பிடிக்கலன்னு மறுப்பு தெரிவிக்காமல் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. இப்போ அது ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது தான், கேள்வி கேட்டாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அடங்கி போனவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இது வந்து உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியுது. முக்கியமாக மதி தேவையில்லாத விஷயத்துலலாம் உங்களை எதிர்த்து பேசுறதில்ல, கேள்வி கேட்குறதில்ல. வீட்டு வேலையெல்லாம் நல்லா ஒழுக்கமாக செய்கிறா. அவள் படிச்சிருக்கா, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒழுக்கமாக அழகாக பேசுகிறா, மரியாதை கொடுக்குறா. வேற என்ன பண்ணணும்? ஒரு பொண்ணு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுன்னா மலர் மாதிரி இருக்கணும்னா அதுக்கு மலர் மாதிரியே வேற ஒரு பொண்ணை தேடி தான் கண்டுபிடிக்கணும். மதியும் மலர் மாதிரியே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அது நடக்காது அப்படின்னு. என்னடா ரொம்ப அதிகமாக பேசுகிற அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. பின்னென்னப்பா எத்தனை நாளைக்கு நான் பொறுமையாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். மலரே எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறா, அவளையே நீங்கள் 1000 குறை சொல்கிறீங்க.
மலரை விட அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணு தான் நீங்கள் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்றாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல பொண்ணாக இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அவள் தான் எல்லாரையும் இப்போ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. யாராவது ஏதாவது சொன்னால் சரின்றதை தாண்டி வேறு எதுவும் பேச மாட்டா. இப்போது எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டா. வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்க, பெரியவங்கன்னு, குழந்தைங்கன்னு எவ்வளோ பேர் இருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்துட்டு இருந்தா. இப்போது எல்லாமே கம்மியாயிடுச்சு. கேட்டால் எங்கள் உடம்பு நல்லதுக்கு தான் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் மதி தானே. மதி தான் மலரை கெடுத்திருக்கா. இப்போ மலர் ரேவதியை கெடுத்திருக்கா. 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இப்போ வீணாக போக போகுது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஏன் வீணாக போக போகுது அப்படின்னு மதி கேட்குறாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்றாங்க லக்ஷ்மி. சரி நீங்களே பேசிக்கிறீங்களா, நான் கிளம்பட்டுமா அப்படின்றாரு தங்கராஜ். மாப்பிள்ள ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, இதுக்கு மேலே அவங்க அந்த மாதிரி பேசிக்க மாட்டாங்க. நீங்கள் ரேவதி இங்கே கூட்டிகிட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, அவளை பார்க்கணுன்னு தோணா நாங்களே கூட வந்து பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விடுங்க. ரேவதி கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. ஃபோன் இருந்தால் தானே அவள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறா. அவங்க 3 பேரும் பேசிக்கவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இங்கே வீட்லேயுமே மலரும் மதியும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு. மாப்பிள்ள கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். ரேவதி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லலாமா அப்படின்னு. மன்னிப்பு கேட்டால் பேசினதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? எல்லாரும் இவங்க 3 பேரும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க மனசுக்குள்ளே அப்படி தானே நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா மாமா? தப்புன்னு அவங்களுக்கு எப்போ புரிய வைக்கிறது அப்படின்னு. எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சுரேஷ் கேட்குறாரு. சுரேஷ், உன் பொண்டாட்டியை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. பாக்கியராஜும் அவன் பொண்டாட்டியை அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எந்த காரணத்துக்காகவும் உங்கள் வீட்டில் இருந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. அவகிட்ட ஃபோன் இருக்கும், ஆனால் யாருமே அவளுக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி, ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க மலர். ஏன் நீங்கள் 3 பேருமா சேர்ந்து இந்த மாதிரி வீட்டை பற்றி புரணி பேசுறதுக்காகவாச்சும் உங்களுக்கு ஃபோன் வேணும், அதுக்காக தானே இப்படி பேசுகிறீங்க? நான் என் மாமியார் மாமனார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ இதில் தலையிடாத. நீ தான் அவள் பேச்சை கேட்டு குட்டிச்சவராக போயிருக்கேன் அப்படின்னா ஏன் பொண்டாட்டியையும் அவளை மாதிரியே மாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கோவமாக மலர்கிட்டையும் திட்டுறாங்க. அப்படி என்ன உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? இதெல்லாம் அவங்க நினைச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அவங்க போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா தோ இங்க நிக்கிறாரு உங்க மச்சான், அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்வாரு அப்படின்றாங்க. ஏய் வாயை மூடுறியா அப்படின்றாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா, சட்டம் படிச்சிருக்கீங்கல்ல அப்படின்றாங்க மதி. இதுதான் வேணாங்கிறது. என் பொண்டாட்டிக்கு இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கா இவ, அதனாலதான் அவ என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறா. அவளும் அப்படிதான் மாமா சொன்னா, என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளாமா. அதுக்கு தான் எப்படி போவ பாக்குறேன்னு காலை உடைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ராகவனுக்குமே கஷ்டமாக இருக்குது. ரேவதியை அடிச்சிருக்காரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.